தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார். அது மரபு அல்ல, எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய திருவிளையாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆளுநருடைய நடவடிக்கைகள் வட மாநிலங்களிலேயும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையை உருவாக்கின்ற வண்ணம் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு எழுதி கொடுத்த உரையிலே இன்றைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இது எனக்கு உண்மைக்கு மாறா இருக்கு, புறம்பா இருக்கு, நீங்க பொய்யாளி இருக்கீங்க அப்படி சொன்னா நம்ம விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆளுநருக்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. ஜிடிபி ரேட்டிலே கூட தேசிய அளவை குறியீடை விட நாம் இன்றைக்கு அதிகமான அளவுக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றோம். அதேபோல விளையாட்டுப் போட்டிகளிலே 5வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். பல துறைகளிலே முதல் இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆளுநர் உரையிலே சுட்டி காட்டியிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், படிக்க மனமில்லாமல், இந்த அரசின் சாதனைகளை தான் வாசிக்க விருப்பம் இல்லாமல் பொய்யான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் ஏதோ அதெல்லாம் அவருக்கு வேண்டாதது போல ஒரு கருத்துக்களை இன்றைக்கு பரப்பியிருக்கின்றார். ஆனால் தமிழகம் முதன்மையான இடமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு எந்த இடத்திலும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆளுநர் விளக்கம் கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்போம். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே, கொண்டாங்க விளக்கம் கேட்டிருந்தால் கொடுத்திருப்போம். ஆனால் தரவில்லை. எனவே அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன. அது தந்திருக்க அந்த விவரங்களை படிப்பதிலே அவருக்கு ஒப்புத்துட்டு தானே வர்றாரு. ஆளுநர் இல்லாட்டி சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு, நான் வரலைன்னு இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஆளுநர் என்கின்ற அந்த பதவிக்கு ஜனநாயகத்திலே நாம் உரிய மரியாதையை தர வேண்டும் என்று மதிப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இத்தனை நிகழ்வுகளையும் நாம் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான், அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்ற வரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்கலாம். அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் தமிழ்ல தான் பேசினாரு. ஆனா திடீர்னு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேக வேகமாக சென்று விட்டார். 2 நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார், அவரே தவற விடுகிறார். சரி, இப்ப கோட்சேவோட வாரிசுகள் அது மரபுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்றாங்க சார். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து நிச்சயமாக அவைக்குறிப்பிலிருந்து அதை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. நீக்கல, நீக்க சொல்லி தகவல் இருக்கிறது. நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது அது நீங்க சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். பாஜக அவருக்கு சாவர்கர் கோட்சேன்னு சொன்னதுனால தான் இது கவர்னர் எழுந்திருச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சாவர்கர் கோட்சே என்ன இன்னைக்கு நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் தானே விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஒன்றிய அரசு அதை அங்க சொல்ற போது அவர் சொல்லியிருக்காரு. அது சபாநாயகருடைய கருத்து, அதை சொல்லியிருக்கிறாரே தவிர அது வேற ஒன்றும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக சபாநாயகர் சொல்லியிருக்காரு சார். இப்ப அவர் சபாநாயகரே சொல்லியிருக்கார், அது அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகரே சொல்லிட்டார். அதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு சென்ற ஆண்டு இதே பிரச்சனை இவர் வாசிக்கவே இல்லை. அவர் 2 நிமிஷம் வாசிச்சாரு, இவர் வாசிக்கவே இல்லை. அதைத்தான் சொல்றேன், தென் மாநில ஆளுநர்களுடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு சொன்ன முதல்ல அதுதான். அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அரசுகள் ஆட்சி புரிகின்ற மாநிலங்கள் அதை இந்த மாதிரி ஆளுநர்களாலே குறிவைத்து இன்றைக்கு அசிங்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலையை உருவாக்கினாலும் மக்கள் எங்களை அசிங்கப்பட விடமாட்டார்கள்.
எங்களை யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை மக்கள் அசிங்கப்படுத்துவார். சார், இப்ப இது தொடர் நிகழ்வா இருக்கனால அடுத்த கட்டமாக வந்து ஆளுநர் உரைகளை இல்லாமல் வந்து தெலங்கானா போல முன்பு தெலங்கானா அரசு செய்தது போல முன்பு தெலுங்கானா அரசு ஆளுநர் உரை இல்லாமல் செய்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாம் ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து அந்த உரையோடு துவங்க வேண்டும், ஜனநாயகத்தில் நான் நம்பிக்கை உள்ளவர்கள், எனவே அதை துவங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதன் அடிப்படையிலே தான் ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டது. நாங்கள் நினைச்சிருந்த ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜனநாயகத்துக்கு எதிராக போகின்ற முதலமைச்சர் அல்ல, அதை மதிக்கின்ற முதலமைச்சர், ஆளுநர் பதவிக்கு மரியாதை தருகிற முதலமைச்சர். சார், குடியரசு தினத்துல நம்ம வந்து தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டோம்னா வந்து சுகமமான சூழ்நிலை தான் சொல்லப்பட்டது. திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ஆளுநருக்கு வருகிற, அதாவது அவங்க எல்லாம் என்னன்னா ரிமோட்ல இருக்காங்க, அங்க ரிமோட்டை இயக்குறவங்க எப்படி இயக்குறாங்களோ அதுபடிதான் இவர் இயங்க முடியுமே தவிர இவர் சுயேட்சையாக இயங்க முடியாது. உச்சநீதிமன்றம் எங்க ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்ற தெளிவாக எடப்பாடி அவர்கள் வந்து எங்க ஆட்சியில இந்த மாதிரி கவர்னர் எந்த பிரச்சனை பண்ணலாம், அவங்க ஆட்சியில 108 தரம் புரட்சி தலைவி அம்மா அது இது எல்லாமே வாதிச்சாங்கல்ல, அதையெல்லாம் ஆளுநர் வாதிச்சார். ஆனா இந்த ஆளுநர் உரையை படித்து பாருங்கள், இந்த அரசாங்கம் என்றுதான் இருக்கும். 2-3 இடங்களில் மட்டும்தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய பெயரே இருக்கும். அந்த அளவுக்கு எளிமையாக விளம்பரம் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற சாதனைகள் மக்களை சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையோடு பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அதே போல 108 தரம் இது பண்ணிட்டுலாம் சொல்லல, நாங்க பேர்களே சொல்லல. ஆனா அப்படி இருக்கிற போது இந்த அறிக்கையை அவருக்கு வாசிக்க மனமில்லை. சார், உச்சநீதிமன்றம் ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரை அழைத்து பேசி ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தி இந்த மாதிரி முரண்களை வருவதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி ஆலோசனை வழங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சந்திப்பு ஏற்பட்டு இந்த நிகழ்வை என்ன முடிவுக்கு வரும் நீங்களே பாத்துக்கோங்க. இந்த நிகழ்வை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த நிகழ்வை கொண்டு போய் காண்பித்தால் என்ன முடிவுக்கு வரும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.